அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கும்பராசி அன்பர்களே, கடந்த சில மாதங்களாகவே எவ்வளவு உழைத்தாலும் கையில் காசு தங்க மாட்டேங்குதே, சேமிப்பு எல்லாம் கரைந்து போகிறதே, பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு தெளிவில்லாத நிலை இருக்கிறதே என்று ஒரு விதமான வருமானம் வர்ற மாதிரி இருக்கு, ஆனா என்ன பண்றதுன்னே தெரியலையேன்னு மன உளைச்சலில் இருந்திருப்பீர்கள். சிலருக்கு தொழில் ரீதியாக வரவேண்டிய லாபங்கள் கடைசி நேரத்தில் தள்ளி போயிருக்கலாம். இதற்கெல்லாம் ஒரு மாபெரும் விடிவு காலம் பிறக்கப் போகிறது. உங்கள் ராசிக்கு தன மற்றும் லாபஸ்தானாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மிதுனத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகிற மார்ச் 17ஆம் தேதி பங்குனி 3 அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் 5இல் இருக்கும் குரு அமர்ந்து உங்கள் ராசியையே பார்க்கப் போவது உங்கள் பொருளாதார நிலையை எப்படி தலைகீழாக மாற்றப் போகிறது என்று நட்சத்திர வாரியாக அக்குவேறு ஆணிவேராக அலசப்போகிறோம். வீடியோவின் கடைசியில் கும்பராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பரிகாரமும் சொல்லியிருக்கிறேன். அதனால் எதையும் ஸ்கிப் பண்ணாதீர்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். 5இல் இருக்கும் குரு பகவான் கும்பராசிக்கு ஏன் இது ஒரு மெகா ஜாக்பாட்? கும்பராசிக்கு குரு பகவான் ஒரு மிகப்பெரிய தனகாரகன். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம் மற்றும் தனத்திற்கும் 11ஆம் இடமான லாபத்திற்கும் அவர்தான் அதிபதி. கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து குரு 5ஆம் இடத்தில் வக்ரமாக இருந்தார். இதனால் கும்பராசிக்காரர்களுக்கு சேமிப்பு கரைவது, பங்கு சந்தையில் நஷ்டம், குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடு என்று பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். இப்போது குரு பகவான் நேர்கதியில் நகர ஆரம்பிப்பதால் உங்கள் பூர்வ புண்ணியம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். 5இல் குரு பலம் பெறுவது தடைப்பட்ட பண வரவுகளையும் பாதியில் நின்ற லாபங்களையும் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கும். இது ஒரு மிகப்பெரிய பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். கும்பராசியில் இருக்கும் 3 நட்சத்திரங்களான அவிட்டம் 3, 4 பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்று பார்ப்போம். முதல்ல அவிட்டம் 3, 4 பாதம். செவ்வாயின் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நிலம் மற்றும் சொத்து சேர்க்கை உண்டாகும். தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை கூடும். புதிய சொத்துக்கள் வாங்க இது ஒரு பொற்காலம். இதுவரை இருந்த கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சதயம் ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரும். ஷேர் மார்க்கெட் மற்றும் ஆன்லைன் பிசினஸில் இருந்த நஷ்டங்கள் ஈடுகட்டப்படும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு விசா கிடைப்பதில் இருந்த சிக்கல்கள் தீரும். உங்கள் ஐடியாக்கள் இப்போ பணமாக மாறும். பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம். குருவின் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த திருப்புமுனை. உங்களுடைய கௌரவம் மற்றும் செல்வாக்கு சமூகத்தில் உயரும். பிள்ளைகளின் உயர்கல்வி அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும். குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும். குருவின் வாழ்வைச் செதுக்கும் பார்வைகள் 1, 9, 11 ஆகிய இடங்கள். குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை பலப்படுத்துவார். 5இல் இருந்து குரு 3 இடங்களை பார்க்கிறார். 9ஆம் இடப்பார்வை பாக்கியஸ்தானம், துலா ராசியை குரு பார்க்கிறார். இதனால் உங்கள் அதிர்ஷ்டம் கதவை தட்டும். தந்தை வழி உறவுகளில் இருந்த கசப்புகள் நீங்கி சொத்து ரீதியான பலன்கள் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் மற்றும் ஆன்மீக பயணங்கள் கைகூடும். வராத பணம் கிடைக்க வழி பிறக்கும். குழந்தையில்லா தம்பதிகள் குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சி செய்யலாம். அடுத்ததா 11ஆம் இடப்பார்வை லாபஸ்தானம். குரு தன்னுடைய 7ஆவது பார்வையால் தன் சொந்த வீட்டையே பார்க்கிறார். இது மெகா ஜாக்பாட். ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் வருமானம் வரும். மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். எண்ணங்கள் செயலா மாறும். மிகச் சிறந்த அமைப்பு. ராசி பார்வை 1ஆம் இடம் லக்னம். கும்ப ராசியையே குரு 9ஆம் பார்வையால் பார்க்கிறார். இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். முகத்தில் ஒரு தேஜஸ் பிறக்கும். இத்தனை நாள் இருந்த சோம்பேறித்தனம் மற்றும் மன அழுத்தம் நீங்கி மிக சுறுசுறுப்பாக மாறுவீர்கள். பிசினஸை பொறுத்தவரையில வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி விற்பனை பல மடங்கு உயரும். புதிய முதலீடுகள் செய்ய இது சரியான காலம். ரியல் எஸ்டேட் மற்றும் ஆபரண தொழிலில் இருப்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். வேலை ஆபீஸில் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும்.
பதவி உயர்வு புரொமோஷன் அல்லது சம்பள உயர்வு இப்போது கைகூடும். மேலதிகாரிகளுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். கும்பராசி அன்பர்கள் இந்த குருவின் அருளை முழுமையாக பெற செய்ய வேண்டியது சனிக்கிழமை வழிபாடு. சனிக்கிழமை அன்று ஹனுமனுக்கு வெண்ணெய் சாட்டி வழிபடுவது நன்மையான பலன்கள் தரும். கும்பராசி அன்பர்களே, 5இல் குரு பலம் பெற்றுவிட்டார். இனி உங்கள் வசந்த காலம் ஆரம்பித்துவிட்டது. நம்பிக்கையோடு செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கும்பராசி நண்பர்களுக்கு பகிருங்கள். மறக்காமல் நம்ம ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.